28ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது 4 மணிக்கு. அப்போது நான் பக்கத்தில் நிற்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை. கேப்டனுக்கு கண்ணு வைடாக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு. உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் கேட்குறேன் டாக்டர்கிட்ட, ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு? தைரியமா இருங்க நான் சொல்கிறேன். நான் பேசுறது அவருக்கு நல்லா கேட்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஆனால் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாரு. மியாட் ஹாஸ்பிட்டலில் இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா கட்சி ஆஃபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது. அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன், முதியாவுக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்கல. சிஎம் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன், இதான் உண்மை. அவர் சொல்கிறார், 25ஆம் தேதி செக்கப்புக்கு கூட்டு போனோம். அன்னைக்கு கிறிஸ்மஸ். மியாட் மருத்துவமனை கிறிஸ்துவர்களுடையது, அதனால இன்னைக்கு எந்த டாக்டர்ஸும் இல்லை. 26ஆம் தேதி நீங்கள் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு பொதுவாகவே 8ன்னா கொஞ்சம் பயம். எப்பயுமே எனக்கு ஒரு சென்டிமெண்ட், 8 26னா ஒரு சென்டிமெண்ட். நான் பயப்படுறேன். இல்லை, நான் 25 தலைவரை கூப்பிட்டு வரேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கூப்பிட்டு வாங்க, இன்னைக்கு ஈவினிங்கு நீங்கள் தலைவரை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர்ஸ் என்கிட்ட சொல்கிறாங்க. இது மாதிரி உங்களுக்கு தெரியும், 2014 இருந்து இந்த கேப்டன் இறந்த வரைக்கும் எத்தனை ஆண்டு காலம் உலகம் முழுக்க அவரை எத்தனை முறை எத்தனை மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று இருக்கிறேன், எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், எவ்வளோ பண்ணியிருக்கோம். அன்னைக்கும் அதே நம்பிக்கையோடு சொல்லிட்டு போகிறேன், ஈவினிங் கேப்டன் வந்துடுவார், சமையல் பண்ணி வைங்க, அவருக்குன்றது ஸ்பெஷல் ஃபுட். ஆனால் 26 காலையில் போனால் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், நார்மல் டெஸ்ட்டு தான் நடக்குது. அப்போது இப்போ கோவிட் இருக்கிறதுனால அதையும் ஒரு டெஸ்ட் எடுப்போம், பாருங்க என்ன பார்த்துட்டு பாசிட்டிவ்னு வந்திருக்கு. நான் என்ன செய்யணும்னு, ஒரு 2 நாள் இங்கே இருக்கட்டும், 28 நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு விட்டு போயிடலாம். மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனை இது வரைக்கும் நான் தட்டினதே கிடையாது, ஏன்னா நம்மளை விட மருத்துவர்களுக்கு தெரியும். அது மாதிரி 26 ஃபுல் டே அங்கே இருந்தார், 27 ஃபுல் டே அங்கே இருந்தார். நானும் கூடயே தான் இருப்பேன் கேப்டன் கூட, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 28ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது 4 மணிக்கு. அப்போது நான் பக்கத்தில் நிற்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை. அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசினா தான் அவர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, நீங்கள் பேசுகிறது தான் அவருக்கு நல்ல மைண்டில் ஏறும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேப்டன் என்ன நான் இங்கே தான் இருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போகிறோம், தைரியமாக இருங்க நான் சொல்கிறேன். நான் பேசுகிறது அவருக்கு நல்லா கேட்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஆனால் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாரு. ரொம்ப மூச்சு திணறல் அதிகமாச்சு. நான் கேட்குறேன் டாக்டர்கிட்ட, என்னாச்சு ஏன் மூச்சு திணறுது? அவங்க என்கிட்ட ஓப்பனாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா 5 இயர்ஸ் என் கூடயே அந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாரும் ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் பழகிட்டோம். அவங்க சொல்லுவாங்க, கேப்டனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்கள் தான். இது மாதிரி அந்த ஒரு பேஷண்ட்டோட ஒய்ஃபும் இந்த மியாட் மருத்துவமனை பார்த்ததான் வரலாறே இல்லைன்னு சீஃப் டாக்டர்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. என்னுடைய ஒரே கவனம் குறிக்கோள் கேப்டன் தான், வேறு எதுவுமே இல்லை. பிரபாஷமும் கூட கிடையாது. அவங்கள எல்லாம் சின்னப்போ சோறு விட்டு வளர்த்தேன், அதுக்கப்புறம் அவங்களே வளர்ந்துக்கிட்டாங்க. என்னுடைய முழு கவனம் 24 hours கேப்டன் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. அது பசங்களுக்கு தெரியும். அப்படியே வாழ்ந்த இந்த 10 வருஷம் அவர் சிக்கான பிறகு எங்கே போனாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் நைட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா அவரை விட்டுட்டு நான் ஒரு நாள் கூட கிடையாது இருந்ததில்லை. ஆனால் இப்போ 1 மாதம் அவரை விட்டுட்டு எப்படி நான் இருக்கேன்னு எனக்கே தெரியல. அப்போ சொல்கிறாங்க, மூச்சு திணறல் ஆரம்பின்னு. அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களோட நான் பேசுகிறேன். அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சொல்லிடுங்கம்மா, இந்த வாட்டி ரொம்ப சிரமம் அப்படிங்கிறாங்க. நான் நம்பவே இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, கேப்டனுக்கு ஒன்றும் ஆகாது, அவர் நல்லா ஆகிடுவாருன்னு தான் நான் கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன். அப்போ கூட அவர் நல்லா ஆகிடுவார். அப்போ எல்லா டாக்டர்ஸ் என் கையை பிடிச்சிக்கிட்டு
இவ்வளோ வருஷம் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, நாங்கள் இப்போ எப்படியாவது இப்போ இந்த மாதிரி சொன்னதில்லை, சொல்லிடுங்க, யாருக்கும் சொல்லணுமோ சொல்லுங்க. என்னுடைய முதல் ஃபோன் சுதீஷ்க்கு தான் போட்டேன். ஏன்னா என் தம்பி எப்பயுமே நான் வந்து மிட் நைட்டில் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எவ்வளோ வாட்டி இந்த கேப்டன் செக்கப்புக்கு மிட் நைட்லாம் கூப்பிட்டு போயிருக்கு. அப்போ சுதீஷ்க்கு ஃபோன் பண்ணேன், என்ன இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு திணறலாக இருக்கு, என்ன பண்ண வந்து தான் ஆகணும் அப்படின்ற. அப்போ 4:30 உடனே வரோன்னு சுதீஷும் எங்கள் தம்பி வைஃப் ஜோதி வந்தாங்க. அடுத்தது பிரபா ஷமுக்கு சொல்லுங்கன்ற, அவங்க பாம்பேயில் இருந்தாங்க, அவங்களுக்கு சொன்னேன். அதுக்கு அடுத்தது நான் ஃபோன் பண்ணது பார்த்த சாரதிக்கு, முருகேசனுக்கு. ஏன்னா கேப்டனை பொறுத்த வரைக்கும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்கள் தான் அவரோட உயிர். டாக்டர்ஸ் அப்போ சொல்லும்போது நான் இவர் யாரை கான்டாக்ட் பண்ணணும் தெரியல. செந்தில் கான்டாக்ட் பண்ணி கொரோனா தொற்று இருக்குது, மூச்சு திணறலுக்கு வென்டிலேஷனில் போட்டிருக்காங்கன்னு போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே செந்தில் ஃபோன் எடுத்தான். பட் பார்சாதி முருகேசனால எடுக்க முடியல. அப்புறம் எங்கள் சகோதரி கேப்டனுடைய அக்கா மாமா, அவங்க டாக்டர்ஸ் மதுரையில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் கேட்குறேன் ஃபோன் பண்ணி, ஏன்னா சீனியர் டாக்டர்ஸ் அவங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்ன பண்ணணும். அவங்க சொல்கிறாங்க, ஒன்றும் ஆகாது, நீ தைரியமாரு, நீ தைரியமாருன்னு எனக்கு ஆறுதல் சொல்கிறார். கேப்டனுக்கு கண்ணு வந்து வைடாக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு. உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் கேட்குறேன் டாக்டர்கிட்ட, ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு? மூச்சு திணறல். கரெக்டாக 2 hours தான். 4 o'clock ஆரம்பிச்சது, 6:10 முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டினாங்க அவங்க. நான் அப்போ கூட சொல்கிறேன், ஏன் ஒட்டுறீங்க? எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை கண்ணு ஓப்பனாக இருந்தால் ட்ரை ஆகிடும், அதனால ஒட்டிக்கும், அப்புறம் எடுத்துடலாம். எனக்கு சமாதானம் சொல்கிறேன், எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டாரு. ஏன்னா வென்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது. நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். 3/4 டாக்டர் ஆகிட்டேன் நான். 3/4 கேப்டன் கூட இந்த 10 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டர் ஆகிட்டேன். பல்ஸ் எவ்வளோ, பிபி எவ்வளோ, சுகர் எவ்வளோ, எல்லாமே பார்ப்பேன், எல்லாமே நான் பார்ப்பேன். ஸோ பல்ஸ் நல்லா இருக்குது, பிபி நல்லா இருக்குது, சேச்சுரேஷன் நல்லா இருக்குது. ஏன் கேப்டன் வந்து பிழைக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை இப்போ வென்டிலேஷனில் இருக்கிறதுனால அப்படி இருக்க, எடுத்தா கிடையாதுன்றார். அப்போ அதுக்குள்ளே சுதீஷ் வந்துட்டாப்புல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது. ஏன்னா செயற்குழு பொதுக்குழுக்கு பிறகு இப்போ தான் அவங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள்கிட்ட நான் ஓப்பனாக பேசணும், பத்திரிகையாளர்கள்ட்ட பேசணும். இந்த இடத்துல அவரை வைக்கிறப்போ நம்ம சொல்கிறோம், சுதீஷ் வந்து மியாட்டில் இருக்கிறப்பே சிஎம் கூட பேசினாப்புல. உங்களுக்கு தெரியாது அதெல்லாம். இப்போ எதோ நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யூடியூப்பில், நான் பார்த்துட்டு இருக்கேன், எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிடுறேன். சுதீஷ் வந்து மியாட்டிலேருந்து நான் சொல்கிறேன், நிச்சயம் ஆஃபீஸ் இடம் பத்தாது, சிஎம்கிட்ட சிஎம்கிட்ட பேசுகிறாப்புல, நிச்சயம் ஆஃபீஸில் இடம் பத்தாது, எங்களுக்கு ராஜாஜி ஹால் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். நம்ம கேட்கலன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறேன். நான் என்ன நடந்துச்சு அப்படியே ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன், இதான் உண்மை. மியாட் ஹாஸ்பிட்டலில் இருந்தே ராஜாஜி ஹால் எங்களுக்கு கொடுக்கணும், ஏன்னா கட்சி ஆஃபீஸ் நிச்சயம் இடம் பத்தாது. வீட்டுக்கு போய் ஒரு சின்ன சடங்கு பண்ணிட்டு நேராக ராஜாஜி ஹால் கொண்டு வந்துடும். பட் நம்மளுக்கு அங்கிருந்து திருப்பி பதிலே வரல, இதான் உண்மை. பதிலே வரல நம்மளுக்கு. சரி, வேற வழி இல்லை. கேப்டனை வந்து ரொம்ப நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்க முடியாது. அப்போதான் நாங்கள் டிசைட் பண்ணோம், ஓகே நம்ம கட்சி ஆஃபீஸ் இருக்கு, நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் போகலாம், அங்கே வச்சு தலைவருக்கு என்னென்ன செய்யணும், நம்ம தொண்டர்கள் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தோம். நீங்கள் பார்த்தீங்க எந்த அளவு அன்னைக்கு ஜனம் நெருக்கடி, முதலமைச்சரே வீட்டுக்குள்ளே வர முடியல, இங்கே வந்த மந்திரிகள், கவர்னர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்தாங்க. எல்லாருக்குமே அது தெரியும். மறுநாள் இதை விட மிக அதிகமாக கிரௌட் வரப்போகுதுன்றது நிச்சயம் எனக்கு தெரியும். அப்போ உதயாநிதி எல்லாருமே கூட தான் இருந்தாங்க. அப்போ நான் வந்து அவங்களோட பேசணும், நிச்சயம் இந்த இடம் பத்தாது, ராஜாஜி ஹால் நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வேற ஏதாவது இடம் கேட்கணும் அப்படின்னு பேசணும்னு நினைக்கிறோம். அப்போ
நம்பர் எனக்கு யார் நம்பரும் எனக்கு தெரியாது, யார்கிட்டயோ கேட்டுட்டேன். அப்புறம் பிரபா கிட்ட உதயா நம்பர் இருந்துச்சு, பிரபா கிட்ட சொன்னேன் உதயாவுக்கு ஃபோன் பண்ணு. ஏன்னா இங்கே தான் இருந்தாப்புல 1 hour. அப்போ எனக்கு தோணலை, எனக்கு மயக்கமாக இருந்துச்சு. அவன் உதயா போன பிறகு தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறம் பிரபா ட்ரை பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் தயாநிதி மாறன் கூட வந்திருந்தார், அவருக்கு போடுது. தயாநிதி மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, உடனே அவர் எடுத்தார். அப்போ நான் பேசுகிறேன் தயாநிதி மாறன், நிச்சயமாக கட்சி அலுவலகம் நிச்சயம் இடம் பத்தாது, எங்களுக்கு மாற்று ஒரு இடத்தை அரசாங்கம் தர வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். உதயாவுக்கு ஃபோன் பண்ணோம், எடுக்கல. சிஎம் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். அவர் சொல்கிறார் 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் லைனில் வரேன். மறுபடியும் வரவே இல்லை. மறுபடியும் நான் ஃபோன் பண்ண சொல்கிறேன் தயாநிதி மாறனுக்கு. மறுபடியும் ஃபோன் பண்ணி எனக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ எடுத்தார். அப்போ சொல்கிறாரு, ராஜாஜி ஹால் கிடையாது, ரெனிவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, அதனால் ராஜாஜி ஹால் கொடுக்க முடியாது, வேறு ஏதாவது இடம் நீங்கள் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறேன். சென்ட் ஜான் ஸ்கூலுன்னு ஒன்று, இங்கே ஜீசஸ் கால்ஸ்ன்னு ஒரு இடம், அந்த கிரவுண்ட் அதெல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னேன் நிச்சயம் அந்த இடமெல்லாம் பத்தாது, ஏன்னா எந்த அளவுக்கு கேப்டன் க்ரௌடு வரும்னு எங்களுக்கு தெரியும், நிச்சயம் அது பத்தாது. வேறு என்ன, வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். தீவுத்திடல்னு நான் சொல்கிறோம். தீவுத்திடலா, ஒரு 1/2 hour டைம் கொடுங்க, நாங்கள் இப்போ பேசிட்டு வரோம். அப்புறம் பேசிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து லைனில் வந்தார். அப்போ சொல்கிறாரு, அப்பயும் நான் கேட்குறோம் ராஜாஜி ஹால் கொடுங்க, இல்லை அது ரூல்ட் அவுட், அதை பற்றி பேசாதீங்க, அது முடியாது. அப்போ நான் இம்மிடியட்டாக சொல்கிறேன், ஓகே இந்த ஸ்கூல் கிரவுண்டில் எங்களுக்கு பத்தாது, தீவுத்திடல் ஓகே பண்ணுங்கன்னு சொல்கிறேன். உடனே அடுத்த 10வது நிமிஷம் தீவுத்திடல் ஓகே அப்படின்ட்டாங்க. அப்போது என் கூட சுதீஷ், முருகேசன், பார்சாரதி எல்லாரும் என் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்க ஃபோன் அதுக்கப்புறம் நான் பேசல, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். தீவுத்திடல் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்னு நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நடந்தது உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாரும் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் கேப்டனுடைய இறுதி பயணத்தில் கலந்து கொண்ட அத்தனை தலைவர்களுக்கும், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும், எங்கள் தொண்டர்களுக்கும், பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நன்றியை சொல்றேன். காவல்துறை இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக காவல் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதே போல பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் சேனலை சேர்ந்த சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அதற்கு எல்லாம் மேல இந்த உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, எங்கள் தொண்டர் படை. அவங்களுக்கு கேப்டனை தவிர ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு உயிர், உடல், பொருள், ஆவி, வாழ்க்கை எல்லாமே கேப்டன் தான். அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. இப்போ உங்க எல்லாருடைய கோரிக்கை, இதை கோவிலாக ஆக்கணும். இப்போ நான் சொல்றேன், இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுடைய கோவில் நிச்சயமாக ஒட்டுமொத்த மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோவிலாக உருவாக்கும். ஏன்னா நம்ம தலைவர் சாதாரணமான தலைவர், ஜாதி, மதம், மொழி, இனம் அனைத்தையும் கடந்த ஒரு தலைவர். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது, எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயம். இந்த நேரத்தில் நான் பல பேருக்கு நான் நன்றி சொல்றேன். இது கேப்டனுடைய நினைவேந்தல். ஆனால் அவருடைய வாழ்க்கையை உயர்த்திய 2 உயிர்கள், ஒன்று எங்கள் அன்பு அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களுக்கும், எங்கள் பொதுச் செயலாளர் ராமவசந்தன் அவர்களுக்குமே இந்த நினைவேந்தலில் அவர்கள் நினைவேந்தலையும் நான் சேர்த்து இந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டனுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றியவர்கள். அதனால நிச்சயமா நான் சொல்றேன், ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கும், நமது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் 28ஆம் தேதி 29ஆம் தேதி டிவியை போட்டவங்க ஒருத்தர் வீட்டுல கூட சமையல் பண்ணாம சாப்பிடாம கேப்டனுக்காக கண்ணீர் விட்டு அத்தனை அன்பு உள்ளங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இருக்கரம் கூப்பி நான் நன்றியை சொல்றேன். ஒட்டுமொத்த உலக தமிழர்கள், நம்ம தமிழர்கள். இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் இருந்தா அந்த கட்சி மட்டும்தான் இரங்கல் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல, நான் ஏதோ சென்னையில இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கிராமத்திலையும் கேப்டனுடைய புகைப்படம்,
ஒவ்வொரு ஊர்லயும் கேப்டன் புகைப்படம் வச்சு ஒவ்வொரு ஊர்லயும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கிறீர்களே. என் அன்பு மக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் கடைகோடியில் இருக்க எங்கள் அத்தனை மக்களுக்கும் என் நன்றியை நான் சொல்றேன். இப்ப நம்ம போடுற அன்னதானம் இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இந்த இடத்தில் தொடரும் தொடரும் தொடரும். இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க எல்லாரும் சொன்னீங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். இது எப்பயோ நான் பண்ணிட்டேன். 10 கேப்டன் எப்ப இறந்தாரோ அன்னைக்கே பண்ணியாச்சு. உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வள்ளல் விஜயகாந்த் மெமோரியல் அன்னதானம் ட்ரஸ்ட். இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே அதுக்கான டாக்குமெண்ட்ஸ். எப்பயோ நம்ம இந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கான பேங்க் அக்கவுண்ட், அதே மாதிரி பேன் ஐடி எல்லாமே வந்துருச்சு. இனிமேல இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை கேப்டனுக்கு அப்புறம் நானும் நம்ம நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், எங்கள் 2 பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், அவங்க பேர பிள்ளைகள், அவங்க பேர இந்த பிரபஞ்சம் இருக்கும் வரை இது தொடரும்.